பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த சிறப்பான ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறோம். ஆமா, நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய அருளால ரொம்ப நலமாவும் சந்தோஷமாவும் இருப்பீங்கன்னு நம்புறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றி. லூக்கா நற்செய்தி மற்றும் திருப்பாடல்கள் அடங்கிய இன்றைய வாசகம் எங்களோடு சேர்ந்து பயணிக்கும் ஒவ்வொரு நேயரின் உள்ளத்திலும் ஒரு ஆழமான தாழ்ச்சியையும் உறுதியான இறை நம்பிக்கையையும் விதைக்க வேண்டுமென்று உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். வெளிவேஷமான பெருமைகளை தேடி ஓடாம, எந்த பகட்டும் இல்லாத உண்மையான மனமாற்றத்தோடு உம்மை நெருங்கி வரக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாங்க. இன்றைய வாசகம் எங்களுக்கு தரும் இந்த மகத்தான கருத்துக்களுக்காகவும் உமது வார்த்தையின் வல்லமைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெறும் நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கவும், அவர்கள் மீது ஆண்டவரின் மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் அருள் பொழியப்படவும் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவங்க குடும்பங்கள்லையும் பிரகாசிக்கணும். அவங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கிற பாரங்கள், வலிகள், கவலைகள் எல்லாம் நீங்கி முழுமையான பாவ மன்னிப்பு, குணமளித்தல், இரக்கம் மற்றும் உம்முடைய எல்லையற்ற இறையருள் அவங்களுக்கு நிறைவா கிடைக்கணும்னு நாங்க உருக்கமா கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் புது வாழ்வும் கிடைக்க கருணை கூரும். தாழ்மையான மற்றும் மனம் வருந்துகிறவர்கள் உயர்த்தப்படவும், ஆண்டவரிடம் திரும்பும் பாவிகள் குணமடைந்து மீட்கப்படவும் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, பெருமை அல்லது வெற்றுச் சடங்குகளால் சோதிக்கப்படுபவர்கள் உமது இரக்கத்தையும் உண்மையையும் தழுவிக்கொள்ளவும், எங்கள் சமூகங்கள் உறுதியான அன்பிலும் உம்மை பற்றிய உண்மையான அறிவிலும் வளர அருள் புரியும். எங்களது இந்த நற்செய்தி பணியின் வழியாக எங்கள் பாடல்கள் மற்றும் போதனைகள் மற்றவர்கள் தாழ்மையை கண்டறியவும், உம்மிடம் திரும்பவும், இரக்கத்தை உண்மையாக வாழவும் ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபதேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். நேயர்களே, உங்களது ஜெபதேவைகளை கமெண்டிலும் அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு அருமையான ஜெபத்தோட நாம இன்னைக்கு விவாதிக்க போற மையக்கருத்துக்கு நேரா போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா தொடர்புடைய ஒரு அடிப்படை உண்மை. நிச்சயமா. நீங்க எப்பவாவது இப்படி உணர்ந்திருக்கீங்களா? நாம எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செஞ்சாலும் கடந்த காலத்துல செஞ்ச ஒரு தப்ப மட்டும் நம்மால அழிக்கவே முடியலையேன்னு தோணியிருக்கா? நிறைய பேருக்கு இந்த உணர்வு கண்டிப்பா வந்திருக்கும். ஆமா. கடவுளுக்கு நாம நிறைய காணிக்கைகள் கொடுத்தோ இல்ல ஏதேதோ சடங்குகள் செஞ்சோ அந்த தப்புக்கு ஒரு பதிலீடு செஞ்சிடலான்னு நாம நினைக்கிறோம். ஆனா கடவுள் நம்ம கிட்ட இருந்து அந்த பதிலீட்டை எதிர்பார்க்கலனா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நாம கொடுக்கவே மிகவும் பயப்படுகிற ஒரு விஷயத்த அவர் நம்ம கிட்ட இருந்து கேட்கிறார்னா அது என்னவா இருக்கும்? இன்னைக்கு நாம சரியா நேர்மையா செய்யற விஷயங்களே சில நேரங்கள்ல நம்மள கடவுளை விட்டு எப்படி தூரமா கொண்டு போகுதுன்னு பார்க்க போறோம். நம்ம செய்யற நல்ல காரியங்களே நமக்கு ஒரு தடையா மாறினா என்ன பண்றது? இந்த கேள்வியோட இன்னைக்கு நிகழ்ச்சிய ஆரம்பிக்கலாம். இப்ப இன்னைக்கு நாம பேச போற அந்த ஆழமான கருத்தை எல்லாரும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்க நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கேன். அதாவது, ஒரு ஊர்ல ரொம்ப வசதியான அதே சமயம் ரொம்ப இரக்க குணமுள்ள ஒரு பெரியவர் இருந்தார். அவர்கிட்ட உதவி கேட்க 2 பேர் போறாங்க. சரி, 2 பேர் போறாங்க. மொத ஆளு உள்ள போனதும் நெஞ்ச நிமித்துக்கிட்டு ரொம்ப கம்பீரமா நின்னு, ஐயா, நான் இந்த ஊர்லயே ரொம்ப நல்லவன். நான் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கேன். எந்த தப்பும் பண்ணாதவன், சட்டத்திட்டங்கள் எல்லாம் சரியா கடைபிடிக்கிறவன். அதனால எனக்கு நீங்க உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு தன்னோட பெருமைகள் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ஒரு உரிமை மாதிரி கேட்கறான். ஓ, அதாவது தன்னோட தகுதிகளை எல்லாம் பட்டியலிட்டு கேட்கறா. ஆமா. ஆனா 2வது ஆளு அப்படி இல்ல. அவர் உள்ள போனதும் கொஞ்சம் தள்ளி ஒரு மாதிரி தயங்கி நின்னு தலை குனிந்தபடி
ஐயா, என்கிட்ட எந்த தகுதியும் இல்ல, நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன், வாழ்க்கையில நிறைய தோத்து போயிருக்கேன், ஆனா எனக்கு உங்க உதவி இப்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது அப்படின்னு எந்த பகட்டும் இல்லாம தன்னோட குறைகளை ஏத்துக்கிட்டு நிக்கிறார். ரொம்ப யதார்த்தமா நிக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்களே சொல்லுங்க, அந்த பெரியவர் யாருக்கிட்ட ஒரு உண்மையான ஆழமான உறவை ஏற்படுத்துவார்? நிச்சயமா எந்த பகட்டும் இல்லாம தன் பலவீனத்தை ஒத்துக்கிட்ட அந்த 2வது நபர்கிட்ட தான். உண்மைதான். அந்த 2வது நபரோட நேர்மை தான் அங்க ஒரு உண்மையான உறவை உருவாக்குது. முதல் நபர்கிட்ட அது ஒரு வியாபாரம் மாதிரி தான் தோணுதே தவிர அன்போ உறவோ அங்க இல்ல. சரியா சொன்னீங்க. அது ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி ஆயிடுது. இதுதான் இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையின் மைய கருத்தே. இன்னைக்கு லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 9-14 வரைக்கும் உள்ள பகுதியையும், இறைவாக்கினர் ஓசேயா 6 வசனங்கள் 1-6 மற்றும் திருப்பாடல்கள் 51வது அதிகாரத்தையும் வச்சு உண்மையான மனமாற்றம்னா என்ன அப்படிங்கறத நாம அலச போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. கண்டிப்பா. இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன கால வாழ்க்கைக்கும் நம்மளோட அன்றாட மனநிலைக்கும் இது எப்படி ஆழமா பொருந்ததுன்னு பார்க்க போறோம். நேயர்களாகிய நீங்களும் இத உங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரையிலான இறைவசனங்கள் மற்றும் திருப்பாடல்கள் 95 ஆகிய வாசகங்கள்ல உள்ள அந்த உண்மைகளை நாம இன்னைக்கு ஆராயப் போறோம். இன்றைய நவீன வாழ்க்கையில நாம எப்படி ஜெபிக்கணும், இறைவனிடம் நாம எந்த மனநிலையில செல்லணும் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய உண்மையை உங்களுக்கு உணர்த்துவதுதான் இந்த ஆழமான பார்வையின் முக்கிய நோக்கம். உள்ள செல்லலாமா? கண்டிப்பா. ஏன்னா ஜபம் அப்படிங்கிறது நம்ம அனைவருடைய வாழ்விலையும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கிய அங்கம். ஆனா அத நாம எப்படி செய்யறோம், எந்த மனநிலையில செய்யறோம் அப்படிங்கறதுல தான் அந்த ஜபத்தோட முழுமையான அர்த்தமே அடங்கியிருக்கு. இது இப்போதைய காலகட்டத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒரு தேடல். இப்போ அந்த லூக்கா நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். இதுல 2 வித்தியாசமான மனிதர்கள் வராங்க. ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர். இவங்க 2 பேரும் கடவுளோட ஆலயத்துக்கு ஜபம் செய்ய செல்றாங்க. முதல்ல நாம இந்த பரிசேயரை எடுத்துக்குவோம். சரி, எடுத்துக்குவோம். அவர் என்ன செய்யறாரு? அவர் ஜெபம் செய்யற விதத்தை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம ஒரு நிறுவனத்துக்கு வேலை கேட்டு போகும்போது நம்முடைய ஒரு ரெஸ்யூமே கொடுப்போம் இல்லையா? அதாவது நம்முடைய திறமைகள், சாதனைகள் அடங்கிய ஒரு பட்டியல். அதுல நாம என்னென்ன சாதிச்சிருக்கோன்னு வரிசையா எழுதி கொடுப்போம். அது போலதானே இவருடைய ஜபமும் இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஆமா, அவர் தன்னுடைய சாதனைகளை தான் வாசிக்கிறாரு. இல்லனா இன்றைய சமூக வலைத்தளங்கள்ல நான் மத்தவங்களை விட எவ்வளவு சிறந்தவன், நான் எவ்வளவு நற்செயல்கள் செய்யறேன் அப்படின்னு பெருமையா தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி லைக்ஸ் வாங்குறதுக்காக ஒரு பதிவு போடுவோம்ல, அது மாதிரி இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு ஜபம்தானா? நீங்க இத கேட்ட விதம் ரொம்ப அருமை. அந்த ரெஸ்யூமே மற்றும் சமூக வலைத்தள பதிவு அப்படிங்கிற ஒப்பீடு இன்றைய காலகட்டத்துக்கு மிக சரியா பொருந்தது. இப்போ இயேசு இந்த ஓமியை யாருக்காக சொன்னாரு அப்படிங்கறத நம்ம முதல்ல கூர்ந்து கவனிக்கணும். ஆமா, அது வாசகத்தோட ஆரம்பத்திலே வருது இல்லையா? ஆமா, வாசகத்தின் ஆரம்பத்திலேயே மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து பேசும் ஒரு சிலரை பார்த்து இயேசு இதை கூறுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா, தங்களை தாங்களே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா பாக்குற ஒரு கூட்டத்தை குறிவச்சுதான் இயேசு இந்த ஒரு உண்மையை உடைக்கிறாரு. ஓ, அப்படி என்றால் இது ஒருவித எச்சரிக்கை அப்படின்னு சொல்றீங்களா? அந்த பரிசேயர் அப்படி என்னதான் சொல்றாரு? ஆமா, இது ஒரு ரொம்ப கடுமையான எச்சரிக்கை தான். பரிசேயர் அப்படிங்கிறவரு அந்த கால சமூகத்துல ரொம்பவே மதிக்கப்பட்ட ஒரு நபர். திருவிவினியம் கூறுற எல்லா சட்ட திட்டங்களையும், முக்கியமா விடுதலை பயணம் மற்றும் லேவியர் போன்ற நூல்கள்ல கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளை எல்லாம் மிக சரியா புள்ளி பிசகாம கடைபிடிப்பவர். அப்போ மக்கள் அவரை ஒரு பெரிய ஆன்மீகவாதியா தான் பார்த்திருப்பாங்க. ஆனா வரி தண்டுபவர்னா அப்படி இல்ல. அவர் ரோமானியர்களுக்காக வேலை செஞ்சுகிட்டு சொந்த மக்களையே சுரன்றவர், சமூகத்தால ஒதுக்கப்பட்டவர். இவன் ஒரு பகிரங்கமான பாவி அப்படின்னு முத்திர குத்தப்பட்டவர். அதாவது ஒருத்தர் சமூகத்தோட பார்வையில பர்ஃபெக்டான மனிதர், இன்னொருத்தர் சமூக விரோதி. இந்த 2 பேரும் தான் ஆலயத்துக்குள்ள ஜெபம் பண்ண போறாங்க. கரெக்ட். இப்போ அந்த பரிசேயரோட ஜெபத்தை நம்ம கொஞ்சம் உற்று கவனிப்போம். அவர் ஆலயத்துல நின்னுகிட்டு என்ன சொல்றாருன்னா, கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்கும்போதே ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. அவர் ஜெபிக்கிறாரா இல்ல தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாரா?
அதான் அங்க பிரச்சனை. அவர் தொடர்ந்து சொல்றாரு, வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், என் வருவாயில் எல்லாம் 10ல் 1 பங்கு கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வாசிக்கிறாரு. இத கவனிக்கிறப்போ அவர் கடவுள்கிட்ட இருந்து எதையாவது கேக்குறாரா? இல்லவே இல்ல. அவர் தன்னைத்தானே ஒப்பிட்டு பார்த்து சந்தோஷப்படுறார். இது கடவுளுக்கும் அவருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல் கிடையாது. இது அவரே புகழ்ந்துக்கிற ஒரு சுய விளம்பரம். அவர் கடவுளை பார்க்கல, தன்னை தானே அகந்தை அப்படிங்கிற கண்ணாடியில பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. நிஜமாவே இது கேக்குறப்போ ஆச்சரியமா இருக்கு. நான் மத்தவங்கள போல இல்ல அப்படின்னு அவர் சொல்றதுல எவ்வளவு ஒரு செருக்கு, ஒரு கர்வம் ஒளிஞ்சிருக்கு. சரி, இப்போ இன்னொரு மனிதர் அங்க இருக்காரு, வரி தண்டுபவர். அவரை பத்தி சொல்லுங்க. வாசகத்துல அவருடைய உடல் மொழிய மிக அழகா சொல்லியிருக்காங்க. பரிசேயர் ரொம்ப பெருமையுடன் நெஞ்ச நிமிர்த்தி முன்னாடி போய் நிக்கிறாரு. ஆனா இந்த வரி தண்டுபவரோ ரொம்ப தொலைவில் நின்னு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாம தன் மார்பில் அடித்து கொண்டு ஜெபிக்கிறாரு. அந்த உடல் மொழியே அவர் மனச காட்டிடுது. ஆமா, அவருடைய வார்த்தைகள் ரொம்ப எளிமையானவை. கடவுளே, பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அவ்வளவுதான், வேற எந்த விளக்கமும் இல்ல. இங்கதான் நாம ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். இந்த 2 பேருடைய உடல் மொழியும் அவங்களுடைய இதயத்தின் நிலையே அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. பரிசேயர் நெஞ்ச நிமிர்த்தி நிக்கிறாரு அப்படின்னா அவருடைய இதயம் முழுமையா பெருமையால கடினப்பட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அவர் வாரத்துல 2 நாள் நோம்பிருக்கேன், 10ல் 1 பங்கு காணிக்கை கொடுக்கறேன் அப்படின்னு தன் சொந்த செயல்களை மட்டுமே நம்புறாரு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு நினைவுக்கு வருது. இன்றைய திருப்பாடல்கள் 95ல ஒரு அருமையான வாசகம் வருது. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள். இந்த வாசகத்தை பரிசேயரோட அப்படியே இணைச்சு காக்க முடியுது இல்லையா? 100% உண்மை. பரிசேயரின் இதயம் அந்த சுயநீதியால், அதாவது நான் ரொம்ப நல்லவன், எனக்கு எந்த குறையும் இல்ல அப்படிங்கிற நினைப்பால கடினப்பட்டு போயிருக்கு. இத நாம இன்றைய நவீன மொழியில எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க பயன்படுத்துற திறன்பேசி, அதாவது ஸ்மார்ட் போன்ல உள்ள அந்த ஏர்பிளேன் மோட் மாதிரி தான் இந்த சுயநீதி. ஏர்பிளேன் மோட், இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது நீங்க எவ்வளவு விலையுயர்ந்த ஒரு திறன்பேசிய வச்சிருந்தாலும் அது அந்த ஏர்பிளேன் மோட்ல இருக்கிற வரைக்கும் வெளியில இருந்து எந்த சமிகையும் எந்த சிக்னலும் உள்ளே வராது இல்லையா? பரிசேயரின் அந்த நற்செயல்கள் எல்லாம் அந்த விலையுயர்ந்த திறன்பேசியை போன்றவைதான். ஓ, ஆனா அவருடைய அகந்தை அந்த போனை ஏர்பிளேன் மோட்ல போட்டுடுச்சு. மிகச் சரி, அவருடைய அகந்தை அதை ஏர்பிளேன் மோட்ல போட்டுடுச்சு. அதனால என்ன ஆகுது? கடவுளின் குரலோ கடவுளுடைய இரக்கமோ அந்த இதயத்துக்குள்ள நுழையவே முடியல. நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. அருமையான ஒரு ஒப்பீடு. அகந்தை அப்படிங்கிற ஒரு திரையிட்டுக்கிட்டா இரக்கம் அப்படிங்கிற சிக்னல் உள்ளே வரவே வராது. தன்னுடைய சாதனைகள் அப்படிங்கிற சத்தத்துல கடவுளோட மெல்லிய குரலை அவர் கேட்க தவறிட்டார். சரி, அப்போ அந்த வரி தண்டுபவரின் நிலை என்ன? அவர் என்ன மோட்ல இருக்காரு? வரி தண்டுபவரை பாருங்க, அவர் ரொம்ப தொலைவுல நிக்கிறாரு. அதுவே அவருடைய ஒரு மாபெரும் தாழ்ச்சியை காட்டுது. வானத்தை பார்க்க கூட அவருக்கு தைரியம் இல்ல. தன் மார்பில் அடித்துக் கொள்கிறார். மார்பில் அடித்துக் கொள்வது அப்படிங்கிறது, இந்த இதயம்தான் என்னுடைய எல்லா தவறுகளுக்கும் காரணம், இது ஒரு உடைந்த இதயம் அப்படிங்கறத வெளிப்படுத்துற ஒரு ஆழமான செயல். அதாவது தன் தவற்ற முழுமையா உணர்ந்த ஒரு நிலை. ஆமா, திருப்பாடல்கள் சொல்றபடி பாத்தீங்கன்னா அவருடைய இதயம் கடினப்படல, அது ரொம்ப அழகா உடைந்திருக்கு. கடவுளின் இரக்கத்திற்காக அது முழுமையா திறந்திருக்கு. இப்போ அவருடைய திறன்பேசி கடவுளோட சமிக்ஞைய பெற, அந்த சிக்னலை ரிசீவ் பண்ண முழுமையா தயாரா இருக்கு. தன் ஆன்மா எத்தகைய வறுமையில இருக்கு அப்படிங்கறத அவர் ரொம்ப ஆழமா உணர்ந்திருக்காரு. இது சும்மா ஏதோ பிப்லிய காலத்து நிகழ்வு மட்டும் இல்ல. இதையே நம்ம இன்றைய நவீன வாழ்வோடு, குறிப்பா சமூக வலைத்தளங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா ரொம்பவே கரெக்டா பொருந்தி போகும். சமூக வலைத்தளங்களா? எப்படின்னு சொல்லுங்க. அதாவது இந்த பரிசேயர் எப்படி இருக்காருன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியால தங்களை எப்பவுமே ரொம்ப நல்லவங்களா, எந்த குறையுமே இல்லாதவங்களா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கவங்களா ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்றவங்கள போல இருக்கார். ஓஹோ, கரெக்ட் தான். தான் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் மறைச்சு ஒரு ஃபில்டர் போட்ட முகத்தை தான் அவர் கடவுள்கிட்ட காட்ட முயற்சி பண்றார். அது எவ்வளோ சோர்வான ஒரு விஷயம். எப்பவுமே நாம பெர்ஃபெக்ட்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. எந்த ஒரு பலவீனமும் வெளியே தெரியக்கூடாது, தான் எப்பவுமே சரியா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை அது.
அது மட்டும் இல்ல, அந்த பரிசேயர் தன்னோட பெர்ஃபெக்ட் ப்ரொஃபைலை ரசிக்கிறதை விட அந்த வரி தண்டுபவரோட ஃப்ளாடு ப்ரொஃபைல், அதாவது குறைகள் நிறைந்த அந்த வாழ்க்கையை பார்த்து இகழ்ந்து பேசுறதுல தான் அதிக சந்தோஷப்படுறார். ஆமா, அடுத்தவங்கள மட்டம் தட்டுறதுல ஒரு அற்ப சந்தோஷம். ஆனா இந்த வரி தண்டுபவர் எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம தன்னுடைய உண்மையான உடைந்த ஆன்மாவை அப்படியே வெளிப்படுத்துறார். நான் பாவி, எனக்கு உங்க இரக்கம் வேணும் அப்படின்னு எந்த மறைவும் இல்லாம ரொம்ப ரியலா நிக்கிறார். எந்த ஃபில்டரும் இல்லாத உண்மையான முகம். ஆமா, இங்கதான் இந்த நிகழ்வுல ஒரு எதிர்பாராத திருப்பம் வருது. இயேசு இந்த வாசகத்தின் முடிவுல சொல்றாரு, பரிசேயர் அல்ல, அந்த வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் அப்படின்னு. இத கேட்கும்போது இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்த மக்கள் கண்டிப்பா அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? நிச்சயமா அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக் தான். ஏன்னா அவங்க பார்வையில பரிசேயர் தான் கதாநாயகன், அந்த வரி தண்டுபவர் தான் வில்லன். முற்கால இறைவாக்கினர் கூறிய வழியில நடப்பவர் தான் தங்களுக்கு சரியான வழிகாட்டி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பியிருந்த மக்கள் ஒரு மாபெரும் பாவி கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனார் அப்படிங்கறத எப்படி ஏத்துக்கிட்டு இருப்பாங்க? இயேசு எல்லாவற்றையும் அப்படியே தலைகீழ மாத்திட்டாரு. ஆமா, மனிதர்களுடைய அளவுகோலும் கடவுளுடைய அளவுகோலும் எவ்வளவு வேறுபட்டது அப்படிங்கறத இயேசு இங்க ரொம்ப ஆணித்தரமா நிறுவுறாரு. பேறு பெற்றோர் யார் அப்படிங்கறத மனித சமூகம் தனக்கேத்த மாதிரி ஒரு விதமா வரையறுத்து வச்சிருந்தது. ஆனா இறைவனும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு அளவுகோலை கொண்டிருந்தாரு. ஆனா இப்ப எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. இப்போ நான் உங்க வாதத்தையே சற்று எதிர்க்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த பரிசேயர் செய்றாரு இல்லையா, நோன்பு இருக்கிறது, தன் வருமானத்துல 10% காணிக்கை கொடுப்பது, கெட்ட பழக்கங்கள் இல்லாம நேர்மையா இருப்பது, இதெல்லாம் தப்பா? இல்ல, கண்டிப்பா தப்பில்ல. கடவுள் ஏன் அவரது அந்த மனநிலையை மட்டும் வச்சு அவரை புறக்கணிக்கணும்? சமூகத்துக்கு எந்த நன்மையும் செய்யாம ஒரு வரி தண்டுபவர் போல மக்களை ஏமாத்தி தவறு செஞ்சுட்டு வந்து மார்பில் அடித்துக்கிட்டா மட்டும் போதுமா? இது சற்று முரண்பாடா இல்லையா? ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கடுமையான கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. இத நாம மிகச் சரியா புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். பரிசேயர் செய்த நற்செயல்கள், அந்த நோன்பு, அவர் கொடுத்த காணிக்கை எதுவுமே தவறில்ல. அதெல்லாம் சமூகத்திற்கு ரொம்பவே பயனுள்ள நல்ல விஷயங்கள் தான். அப்புறம் ஏன் அவர் நிராகரிக்கப்பட்டாரு? ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் சமூக சேவை மட்டும் கிடையாது. அது நம்மை படைத்தவரோடு நாம் கொள்ளும் ஒரு ஆழமான உறவு. நற்செயல்களை செய்யும் மனிதனின் உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க மைய கேள்வி. மனிதர்களாகிய நாம வெளியுறுப்ப பாக்குறோம், ஆனா கடவுள் உள்ளத்தை பாக்குறாரு. ஓ, அதாவது செயல்கள் சரியா இருந்தாலும் அவருடைய எண்ணம், அந்த மோட்டிவ் தவறாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி ஒரு தவறான எண்ணத்தோட நல்லவை செய்வதால் என்ன ஆயிட போகுது? மிகச்சரியா புடிச்சிட்டீங்க. நற்செயல்களை செய்வது நம்முடைய கடமைதான். ஆனா அந்த நற்செயல்களை வச்சுக்கிட்டு, பாத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் அந்த ஆளை போல மோசம் கிடையாது, அவனை விட நான் எவ்வளவு மேலானவன் அப்படின்னு மத்தவங்கள ரொம்ப கீழ்த்தரமா நினைக்கும் போது அந்த நற்செயல்களுக்கு ஆன்மீக ரீதியா எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடுது. மனித மனத்தின் உளவியலை நாம இங்க கொஞ்சம் கவனிக்கணும். உளவியலா? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது மனிதர்கள் தங்களுடைய சொந்த பாதுகாப்பின்மை உணர்வை மறைப்பதற்காகத்தான் மத்தவங்களோடு தங்களை எப்பவுமே ஒப்பிட்டு பாக்குறாங்க. பாதுகாப்பின்மை உணர்வா? இதை சற்று விளக்குங்களேன். ஆமா, பரிசேயருக்கு அந்த வரி தண்டுபவர் மீது வெறுப்பு மட்டும் கிடையாது, தான் ஒரு சிறந்த மனிதன் அப்படின்னு தனக்குத்தானே நிரூபித்துக் கொள்ள அந்த வரி தண்டுபவர் போன்ற ஒரு பாவி அவருக்கு தேவைப்படுறாரு. ஓ, அதாவது அவனை விட நான் பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு. எக்ஸாக்ட்லி. மத்தவரை தாழ்த்துவதன் மூலமே தன்னை உயர்த்திக் கொள்ளும் ஒரு மனநிலை அது. அவர் கடவுளை தேடி ஆலயத்துக்கு வரல, தன் நற்செயல்களுக்கு கடவுள்கிட்ட பாராட்டு பத்திரம் வாங்க வந்திருக்காரு. நான் எல்லாமே சரியா செய்யறேன், அதனால கடவுள் எனக்கு கடன்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு மனநிலை அது. அது கடவுளை ஒரு வணிகரா மாற்ற செயல். ஆனா இறைவனின் அருளோ கிருபையோ நாம விலை கொடுத்து வாங்கும் பொருள் கிடையாது. அது தகுதியற்றவர்களுக்கு அவர் அன்பால தரப்படும் ஒரு இலவச கொடை. வாவ்! தன்னை உயர்த்தி பார்க்க இன்னொரு மனிதனின் வீழ்ச்சி அவருக்கு தேவைப்படுது. இது உண்மையிலே எவ்வளவு பெரிய அகந்தை! அப்படியென்றால் கடவுளின் உண்மையான அளவுகோல் தான் என்ன? நற்செயல்களால் மட்டும் நிலைவாழ்வு கிடைக்காதா? அதுதான் தாழ்ச்சி. நற்செயல்கள் கண்டிப்பா அவசியம்தான். ஆனா அந்த நற்செயல்கள் ஒரு தாழ்ச்சியிலிருந்து பிறக்க வேண்டும். இயேசு மிக தெளிவா அந்த வாசகத்தின் இறுதியில சொல்றாரு, தன்னைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தன்னைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர். ரொம்ப ஆழமான வார்த்தைகள். ஆமா, கடவுள் பார்க்கிறது நம்முடைய உடைந்த தாழ்மையான இதயத்தை மட்டுமே.
வரி தண்டுபவர் பாத்தீங்கன்னா எந்த நற்செயலும் செய்யல அப்படின்னாலும் நான் ஒன்றுமே இல்லாதவன், உமது இரக்கம் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ஆழமான தாழ்ச்சியான மனநிலையோட வந்தாரு. அதுதான் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்தது. நாம கடவுளிடம் செல்லும்போது ஒரு பிச்சைக்காரனின் மனநிலையில தான் செல்ல வேண்டும். கடவுளே, என்னிடம் உமக்கு கொடுக்க என் பெருமைகள் அப்படின்னு சொல்லிக்க ஒன்னும் இல்லை. என் காலியான கைகளை நீட்டுகிறேன், உமது இரக்கத்தால் அதை நிரப்பும் அப்படின்னு கேட்பதே உண்மையான ஆன்மீகம். இது ரொம்பவே ஒரு அருமையான சிந்தனை. இந்த 2000 வருஷங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு இன்று இருக்கிற நம் வாழ்க்கைக்கு, அதிலும் குறிப்பா இப்போ இருக்கிற இந்த நவீன காலத்துக்கு எப்படி பொருந்தது? ஏன்னா இந்த வேகமான உலகத்துல நாம பல நேரங்கள்ல மத்தவங்களோட குறைகளை மட்டுமே பெரிதா பார்த்து அவங்கள தீர்ப்பிடுறோமே. நிச்சயமா இது இன்றைய சமூகத்திற்கு 100% பொருந்தும். இன்று நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல, சோஷியல் மீடியாவுல மத்தவங்களை தீர்ப்பிடுவது அப்படிங்கிறது மிக சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. நம்முடைய ஆன்மீகத்தையும் நம் நல்ல குணத்தையும் மத்தவங்களோட ஒப்பிட்டு தான் நாமும் பல நேரங்கள்ல பாத்துக்கிறோம். ஆமா, நான் அவன மாதிரி மோசமானவன் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது. கரெக்ட். நான் ஒவ்வொரு வாரமும் தவறாம ஆலயத்திற்கு செல்றேன், அந்த குடும்பத்தை பார், அவங்க எப்பொழுதாவது தான் வராங்க, நான் அவங்கள விட நல்லவன் அப்படின்னு நாம நினைக்கும் போது நாமும் அந்த பரிசேயரின் இடத்துல தான் நிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கட்டாயம் உணர வேண்டும். இது கேக்குறப்ப சற்று வலிக்கத்தான் செய்யுது. நம்ம பல நேரங்கள்ல நம்மையும் அறியாமலேயே அந்த பரிசேயரின் மனநிலைக்கு போயிடுறோம். பாலைவனம் போன்ற இந்த உலக வாழ்வுல நம்ம ஆன்மாவின் குறைகளை பார்க்காம அடுத்தவர் குறைகளை பூத கண்ணாடி வச்சு தேடுறோம். ஆமா, தாழ்ச்சி அப்படிங்கிறது நம்மைடாமே ரொம்ப மட்டமா நினைச்சுக்கிறது கிடையாது. மாறா, நம்மை பற்றிய அந்த சுய நினைப்புகளை குறைச்சிக்கிட்டு கடவுளின் கிருபையையும் மற்றவர்களையும் அதிகமா நினைப்பதுதான் உண்மையான தாழ்ச்சி. அதாவது தன்னை பத்தி யோசிக்கிறத குறைச்சிக்கிறது. ஆமா, கடவுளே நான் பாவி அப்படின்னு முழுமையா ஏற்றுக்கொள்வதே ஆன்மீக குணமாக்குதலின் முதல் படி. ரொம்பவே ஆழமான சிந்தனை. எந்த குலத்துல பிறந்தோம் அப்படின்பதோ, எந்த சட்டங்களை முழுமையா பின்பற்றினோம் என்பதோ இறைவனின் அளவுகோல் அல்ல, தாழ்ச்சிதான் அந்த அளவுகோல். சரி, இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்கள் கடவுளிடம் ஜபிக்கும்போது உங்கள் சாதனைகளை, தகுதிகளை பட்டியலிடுகிறீர்களா, அல்லது உங்கள் உண்மையான தேவையையும் பலவீனத்தையும் எந்த மறைவும் இல்லாம சொல்றீங்களா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பரிசேயன் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். நாமளும் பல நேரங்கள்ல நான் அந்த ஆள மாதிரி மோசமானவன் இல்லையே, நான் சரியாதானே இருக்கேன் அப்படின்னு நம்மள நாமே நியாயப்படுத்திக்கிறோம். இந்த முரண்பாட்டுக்கு கடவுள் எப்படி பதில் சொல்றார் அப்படிங்கிறத நாம இறைவாக்கினர் ஓசையா வாசகத்துல ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். அதிகாரம் 6, வசனங்கள் 1 முதல் 6 வரை. இதுதான் இன்றைய நமது சிந்தனைக்கான அடிப்படை. நீங்க கடவுள்கிட்ட எப்படிப்பட்ட உறவை வச்சிருக்கீங்க? வெறும் வெளிவேஷமான சடங்குகளையும் காணிக்கைகளையும் ஒரு உண்டியல் காசு மாதிரி கொடுத்துட்டு ஒளிஞ்சுக்கிறீங்களா? கரெக்ட். அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அல்லது உங்களுடைய உண்மையான மனமாற்றத்தோடு அவர் முன்னாடி நிக்கிறீங்களா? வெறும் சடங்குகளை அவர் எதிர்பார்க்கிறாரா அல்லது மனமாற்றத்தையா? இந்த ஒரு ஆழமான கேள்வியை தான் இந்த வாசகம் ரொம்ப அழுத்தமாக முன்வைக்கிறது. இதை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். கண்டிப்பா. வாசகத்தின் தொடக்கமே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துவது போல இருக்கு. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம், நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார் அப்படின்னு சொல்லுது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய தயக்கமும் குழப்பமும் வருது. இது கேட்க கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரும். அன்பான ஆண்டவர், இரக்கமே உருவானவர் என்று நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவரே நம்மை காயப்படுத்துவார், அவரே நம்மை அடித்து நொறுக்குவார் என்று சொல்வது ஒரு அன்பான தந்தையின் பிம்பத்தோட ஒத்துப்போகவில்லையே. அவர் ஏன் நம்மை அப்படி வலிக்க செய்ய வேண்டும்? அந்த முரண்பாடு நமக்கு புரிவதற்கு அந்த காலகட்டத்து இஸ்ரேல் மக்களின் மனநிலைய நாம ஆழமாக பார்க்க வேண்டும். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவர்கள் கடவுளை முற்றிலுமாக மறந்துவிட்டு செல்வத்தின் மீதும் அண்டை நாடுகளின் அரசியல் கூட்டணிகளின் மீதும் குருட்டுத்தனமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தங்களுக்கென்று ஒரு போலியான பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கியிருந்தார்கள். ஓ, அதாவது கடவுளை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆமா, ஏழைகளை ஒடுக்கி நீதி நியாயங்களை சீரழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் திசை மாறி போய்க் கொண்டிருக்கும் போது அவர்களை மீண்டும் நல்வழிப்படுத்த அந்த போலியான பாதுகாப்பு சுவர்களை கடவுள் உடைக்க வேண்டியிருக்கிறது. ஆமா, அந்த சுவர்கள் உடையும் போது ஏற்படுகிற வலிதான் இது. இத புரிஞ்சுக்க நான் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரோட உவமைய, அதாவது ஒரு சர்ஜன் உவமைய ஒப்பிட்டு பார்க்கறேன். சொல்லுங்க.
நீங்க ஒரு பெரிய நோயோடு மருத்துவமனைக்கு போறீங்க. அந்த மருத்துவர் உங்க உடல்ல கூர்மையான கத்தியால் கிழித்து காயப்படுத்துறார். கண்டிப்பா, கத்தியால் உடலை வெட்டும்போது பயங்கரமாக வலிக்கும், ரத்தம் வரும். ஆனா அந்த மருத்துவர் உங்களை கொல்வதற்காகவோ அழிப்பதற்காகவோ அந்த கத்தியை பயன்படுத்தவில்லை. அந்த ஆழமான காயத்தின் பின்னால ஒரு குணமளிக்கும் பெரிய அன்பு இருக்கு. ஆமா, உள்ளே இருக்கும் நோயை அகற்றி நம்மை குணமாக்கவே அந்த மருத்துவர் கத்தியை பயன்படுத்துறார். அதே போலத்தான் ஆண்டவரின் செயலும். இஸ்ரேல் மக்கள் சந்தித்த அழிவுகளையும் துன்பங்களையும் இது குறிக்கிறது. ஆனால் அது நிரந்தரமல்ல. கரெக்ட். ஒரு மனிதன் தான் கட்டியெழுப்பிய போலியான சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இடிந்து விழும்போதுதான் அவனுக்கு உண்மையான தேடல் ஆரம்பமாகிறது. அதனாலதான் அடுத்த வரிகளிலேயே அதற்கான உறுதியான வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆமா, 2 நாள்களுக்கு பின் நமக்கு உயிரளிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் என்ற வார்த்தைகள் இருக்கு. இது துன்பத்திற்கு பிறகு வரப்போகும் உறுதியான உயிர்ப்பையும் நிலைவாழ்வையும் சுட்டிக்காட்டுகிறது. ஒரு புதிய தொடக்கம். நேயர்களே, நீங்க இப்போது கடந்து செல்லும் பலி நிறைந்த நிகழ்வுகள் உங்களை அழிப்பதற்கான தண்டனையா அல்லது உங்களை செதுக்கி குணமாக்குவதற்கான தெய்வீக அறுவை சிகிச்சையான யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப தேவையான ஒரு பார்வை. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஆண்டவரின் வருகையை விடியல் போன்றது என்றும் இளவேனில் காலமழை போன்றது என்றும் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திருப்போமாக என்ற தொடர்தான். ஆமா, விடியல் வருவது உறுதி, மழை வருவது உறுதி. ஆனால் நாம் விழித்திருக்க வேண்டுமே. கரெக்ட். கோடை காலத்திற்கு பிறகு பெருமழை பெய்வது உறுதிதான். ஆனால் ஒரு விவசாயி அந்த மழையை எதிர்பார்த்து தன் நிலத்தின் பாறைகளை அகற்றி உழுது பண்படுத்தி தயாராக வைத்திருக்க வேண்டும். நிலம் பாறையாக கடினமாக இருந்தால் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அந்த நீர் அப்படியே நிலத்தடிக்கு செல்லாமல் ஊடி வீணாகிவிடும். ஆமா, கடவுளின் அருள் தானாக வரும். ஆனால் நம்முடைய தேடல் தீவிரமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த தேடல். ஆமா, மனிதர்களாகிய நம்ம தேடல் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு. அடுத்த சில வரிகளை படிக்கும்போது வசனம் 4ல கடவுளின் குரல் ஒரு தந்தையின் அல்லது தாயின் ஏமாற்றத்தைப் போல ஒலிக்கிறது. எப்ராயிமே, யூதாவே, உங்களை நான் என்ன செய்வேன் என்று கடவுள் மிக உருக்கமாக கேட்கிறார். மனிதர்களின் அன்பு அதிகாலையில் தோன்றும் மேகத்தையும் வெயில் வந்தவுடன் மறைந்து போகும் பனியையும் போல குறுகிய காலமே நிலைக்கிறது என்பதை வசனம் சுட்டிக்காட்டுகிறது. இத நம்ம பெரிய படத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இது மனித இயல்பின் பலவீனத்தை காட்டுகிறது. நாம் ஆபத்தில் இருக்கும்போது ஆண்டவரை தேடுகிறோம். இரவு பகலாக ஜபிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் பிரச்சனை தீர்ந்தவுடன் அந்த அன்பு சூரியனை கண்ட பனி போல மறைந்து விடுகிறது. ஆமா, அதுதான் இங்க உள்ள துயரமே. இதனாலுமா வசனம் 5ல இறைவாக்கினர் வாயிலாகவும் வாய்மொழிகள் வழியாகவும் கடவுள் அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆமா, கடவுளின் வார்த்தை ஒளியைப் போல வந்து இருளை விலக்குகிறது. நம் முகத்திரையை கிழித்து உண்மையை நமக்கு உணர்த்தவே அவர் இறைவாக்கினர்களை பயன்படுத்தினார். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நீங்க ஆண்டவரிடம் காட்டும் அன்பு எப்படிப்பட்டது? அது காலையில் தோன்றி மறையும் பனித்துளி போன்றதா? அல்லது எக்காலத்திலும் நிலைத்து நிற்கும் ஆழமான உறவா? ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக மட்டும் கடவுளை தேடும் சுயநலமான அன்பா? இது ஒரு ஆழமான சுயபரிசோதனைக்கான நேரம். இந்த முழு வாசகத்தின் மைய கருத்தான ஒரு வசனம் 6ல வருது. இதோட உண்மையான அர்த்தம் என்ன? உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கடவுள் சொல்றாரு. இன்னைக்கு நாம யாரும் விலங்குகளை பலியிடுவதில்லையே, அப்போ இது நமக்கு எப்படி பொருந்தும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த இடத்துல நாம மூல மொழியான எபிரேய மொழிக்கு செல்ல வேண்டும். அங்கே இரக்கம் என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை ஹெசெட். அப்போ அது வெறும் பரிவில்லையா? இல்ல, இது வெறும் பரிவு மட்டுமல்ல. அது கடவுளிடமும் மனிதர்களிடமும் காட்டும் பிரிக்க முடியாத மாறாத அன்பு. காலையில் தோன்றி மறையும் பனித்துளிக்கு நேரெதிரான ஒரு நிலைத்தன்மை. அப்போ வெறும் சடங்கான நோன்பு இருப்பதோ காணிக்கை கொடுப்பதோ முக்கியமல்லன்னு சொல்றீங்களா? ஆமா, கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் என்பதன் பொருள் கடவுளின் குணத்தை, அதாவது அன்பு, மன்னிப்பு, இரக்கம் ஆகியவற்றை நாமும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே. அதாவது நவீன உலகத்துல நீங்க உங்கள் நேரத்தையும் காணிக்கைகளையும் திருச்சபைக்கு கொடுக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தாரிடமோ உடன் பணிபுரிபவர்களிடமோ இரக்கம் காட்டவில்லை என்றால் அந்த வெளிவேஷமான பலிகளை கடவுள் ஏற்க மாட்டார். இதுதான் இன்றைய நவீன மனிதர்களுக்கு இந்த வாசகம் தரும் மிகப்பெரிய சவால். நாம் பல நேரங்களில் சடங்குகளையே ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொள்கிறோம். கடவுளுக்கு உடைந்த இதயத்தோடு, ஆண்டவரே என்னிடம் இரக்கமில்லை, என்னை மாற்றுங்கள் என்று நாம் மாற வேண்டும்.
அதுதான் அந்த மாறாத அன்பு. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். நேயர்களே, இன்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு பிடிக்காத அல்லது மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டத் தவறும் ஒரு பழக்கத்தை அல்லது சடங்கை நீங்கள் இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கடவுள் உங்களிடம் எதிர்பார்ப்பது காணிக்கைகளை அல்ல, உடைந்த இரக்கமுள்ள உங்கள் இதயத்தை தான். ஆமா, அதை இன்று எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் கடவுளிடம் கொடுக்க நீங்கள் தயாரா? இதைப் பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். அப்போ நாம செய்யற வெளிப்படையான சடங்குகள், ஜெபங்கள் எல்லாமே உள்ளீடற்றதா மாறிடுமா? இதை எப்படி நாம சரியா புரிஞ்சுக்கிறது? அதுக்கான பதில திருப்பாடல்கள் 51வது அதிகாரத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வெறும் எழுத்துக்கள் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய உயிரோட்டமான வார்த்தைகள். முதல்ல திருப்பாடல்கள் 51ன் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அறவே போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஒழுக்கமான வார்த்தைகள். ஆமா, இத வாசிக்கும் போது எனக்கு ஒரு புதுவிதமான சிந்தனை தோணுது. பாவம் அப்படிங்கறத நாம வழக்கமா ஒரு சலவை செஞ்சா போற கரை மாதிரி தான் பாக்குறோம். ஆனா அது அப்படி இல்லைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா, அது அதை விட ஆபத்தானதா இருக்குமோன்னு தோணுது. இது கொஞ்சம் ஆழமாக பாப்போம். இப்போ நம்ம கையில ஒரு நவீன கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அதுல நாம ஏதோ ஒரு தப்பான சாஃப்ட்வேரை தரவிறக்கம் செஞ்சுட்டோம். அது மொத்த கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டமையே முடக்கிடுச்சு. ஒரு வைரஸ் தாக்குதல் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம வெளியில கம்ப்யூட்டரோட ஸ்கிரீனை துடைக்கிறதோ இல்ல அதுக்கு புதுசா ஒரு கவர் போடுறதும் எந்த பலனையும் தராது இல்லையா? நிச்சயமா தராது. பிரச்சனை உள்ளே இருக்கு. உள்ளே போய் அந்த பழுதை சரி செய்ய நினைச்சாலும் அது மொத்த அமைப்பையுமே அழிச்சிட வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல அந்த கம்ப்யூட்டரை உருவாக்குன அந்த மாஸ்டர் டெவலப்பரால மட்டும்தான் மொத்த அமைப்பையும் மீண்டும் புதிதாக்கி அந்த பழுதை முற்றிலும் நீக்க முடியும். ரொம்ப அருமையான ஒப்புமை இது. நம்முடைய குற்றங்களும் பாவங்களும் கூட நம்ம ஆன்மாவில ஏற்படுத்துற அந்த கம்ப்யூட்டர் பழுது மாதிரி தானா? நாமே அதை சுத்தப்படுத்த முடியாதா? ஏன் ஆண்டவர் அதை முற்றிலும் நீங்கும்படி கழுவ வேண்டும் என்று தாவீது இவ்வளவு உருக்கமா கேட்கிறார்? நீங்க சொன்ன அந்த கம்ப்யூட்டர் ஒப்புமை மிக துல்லியமானது. இதுதான் பாவம் நம்ம ஆன்மாவில் ஏற்படுத்துற தாக்கத்தை ரொம்ப நுட்பமா விளக்குது. நாம சில தவறுகளை செய்யும்போது அதை நாமே சரி செய்து விடலாம்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம சுய முயற்சியாலேயே சரி பண்ணிடலான்னு ஒரு நினைப்பு. ஆமா, சில நல்ல காரியங்களை செய்யறதன் வழியா அந்த பழுதை மறைக்க பாக்குறோம். ஆனா தாவீதுங்க என்ன சொல்றாருன்னா, உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என்னை கழுவியருளும்னு கேட்கிறாரு. முன்னிறுத்தி அவர் கேட்கல. சரியா சொன்னீங்க. கடவுளின் அளவற்ற இரக்கம், அதாவது பவுண்ட்லெஸ் மர்சி என்பது நம்ம தகுதியை பொறுத்ததல்ல, அது அவருடைய இயல்பை பொறுத்தது. இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கறத வச்சு அவர் இரக்கம் காட்டுறதில்ல, மாறாக அவர் தன்னுடைய சொந்த இயல்பின் அடிப்படையில இரக்கம் காட்டுறார். கண்டிப்பா. இன்னைக்கு நவீன காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தங்களது கடந்த கால தவறுகளால ஒரு பெரிய உளவியல் ரீதியான குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்காக மனநல ஆலோசகர்களிடம் போறாங்க, தியானம் செய்யறாங்க, தங்களையே எப்பவும் பிஸியா வச்சுக்கிட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனாலும் அந்த பாரம் அப்படியேதான் இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த பாரத்தை மனித முயற்சிகளால இறக்கி வைக்க முடியாது. நான் செஞ்ச அந்த தவற கடவுள் மன்னிப்பாரா? நான் திரும்ப திரும்ப ஒரே தப்பையே செய்யறனே, எனக்கு விடுவே இல்லையான்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு தவிக்கும்போது நம்முடைய சொந்த முயற்சிகள் நமக்கு விடுதலையை தராது. கண்டிப்பா தராது. கடவுளின் அளவற்ற இரக்கம் மட்டுமே அவர்களை தூய்மைப்படுத்த முடியும் என்பதை இங்க ஆழமா பதிவு செய்யணும். நாம எவ்வளவுதான் சுய முன்னேற்ற புத்தகங்களை படிச்சாலும் சரி செய்ய முடியாத அந்த ஆன்மாவின் பழுதை கடவுளின் அருள் என்ற வார்த்தை முற்றிலும் கழுவி தூய்மையாக்குகிறது என்பது இந்த வாசகம் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கணும். நாமே கழுவாய் தேடாம முழுமையா அவர்கிட்டயே சரணடையணுங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி அது? கடவுள் நம்மை முழுமையா மன்னிச்சு சுத்தப்படுத்துறார்னா நாம ஏன் திரும்ப திரும்ப சடங்குகளுக்குள்ளேயே ஓடுறோம்? இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய பல்லவியான ஓசையா 6:6ல பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமாம். அதே மாதிரி திருப்பாடல்கள் 51ன் 16 மற்றும் 17வது வசனங்களை பாத்தீங்கன்னா, ஏனெனில் பலியினால் உமக்கு மகிழ்வு உண்டாகாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை, கடவுளுக்கேக்க பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை
அப்படின்னு இருக்கு. ரொம்ப ஆழமான வசனங்கள். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா? திருவிவிலியத்துல குறிப்பா லேவியர் புத்தகத்துல ஆண்டவர் தானே பலிகளை செலுத்தச் சொன்னார். ஆமா, ஆண்டவர் தான் அந்த சட்டங்களை கொடுத்தார். அப்படி என்றால் இப்போது பலியினால் உமக்கு மகிழ்வு உண்டாகாது என்று வாசகம் ஏன் கூறுகிறது? சடங்குகளே வேண்டான்னு சொல்லிட்டா திருச்சபையோட கட்டமைப்பே ஆட்டம் கண்டிடாதா? இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைப்பாடு இல்லையா? இந்த குழப்பம் வர்றது ரொம்ப இயல்புதான். இதை நாம ரொம்ப கவனமா அணுகணும். இதன் பின்னாடியே நாம கவனிச்சா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். என்ன அது? ஆண்டவர் பலிகளையோ அல்லது சடங்குகளையோ ஒருபோதும் வெறுக்கவில்லை. மாறாக அந்த சடங்குகளுக்கு பின்னாடி மனிதர்கள் வச்சிருந்த வியாபார ரீதியான மனப்பான்மையை மட்டுமே அவர் கடுமையாக வெறுக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, வியாபார ரீதியான மனப்பான்மையா? ஆமா. ஓசியா இறைவாக்கினர் வாழ்ந்த காலத்துல இஸ்ரேல் மக்களின் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொருளாதார ரீதியா ரொம்ப செழிப்பா இருந்தாங்க. நிறைய ஆலயங்களை கட்டினாங்க, தொடர்ந்து பலிகளை செலுத்தினாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பக்தியா இருந்திருக்காங்க. வெளியில அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஏழைகளை ஏமாத்துனாங்க, அநீதி இழைச்சாங்க. தாங்கள் செய்யற பாவங்களுக்கெல்லாம் ஒரு விலங்க பலி கொடுத்துட்டா கணக்கு நேராயிடும்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாவத்துக்கு ஒரு விலை பேசிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்களுடைய உள்ளத்துல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ அடுத்தவங்க மேல இரக்கமோ இல்ல. ஆனா சடங்குகளை மட்டும் ரொம்ப கச்சிதமா செஞ்சாங்க. இதத்தான் ஆண்டவர் எதிர்க்கிறார். மனிதர்களாகிய நாம ஏன் இந்த வியாபார ரீதியான பக்திக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு ஒரு உலகியல் காரணம் இருக்குன்னு தோணுது. சடங்குகள் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகையை காணிக்கையா கொடுத்துட்டா அல்லது ஒரு 10 நாள் கடுமையான நோன்பு இருந்துட்டா கடவுள் நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு மாயையான நம்பிக்கை அது நமக்கு கொடுக்குது. இது கிட்டத்தட்ட கடவுளையே நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்க நினைக்கிற ஒரு முயற்சி தானே? மிக துல்லியமா சொன்னீங்க. இதுக்கு பேரு தான் கட்டுப்பாட்டை தக்க வைக்கும் முயற்சி. மனிதர்களுக்கு எப்பவுமே தங்களை முழுமையா இழக்க பயம். அந்த பயம்தான் எல்லாத்துக்கும் காரணமா? கண்டிப்பா. அதனாலதான் தற்பெருமை இல்லாம தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவரே எனக்கு இரங்கும்னு நிற்கிற அந்த தாழ்மையான மனநிலையை நாம தவிர்க்க பாக்குறோம். அந்த தாழ்மையான மனநிலை தான் ஒரு நொறுங்கிய நெஞ்சம். ஆமா, ஒரு உடைந்த இதயம். ஒரு மனிதனோட நெஞ்சம் நொறுங்கும் போது அவனோட அகந்த உடையுது. அவனோட கட்டுப்பாடுகள் எல்லாமே கை நழுவி போகுது. கடவுளுக்கு முன்னாடி தான் ஒன்றுமே இல்லைங்கிற நிதர்சனம் அவனுக்கு புரியுது. அப்படிப்பட்ட ஒரு சமர்ப்பணத்தை தான் கடவுள் உண்மையான பலியா பார்க்கறார். இதை இன்றைய நவீன கால பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா இன்னைக்கு நாம விலங்குகளை பலி கொடுக்கறது இல்ல. ஆனாலும் இதே மனநிலை தான் நம்மகிட்டயும் இருக்குன்னு தோணுது. நிச்சயமா இருக்கு. வெறும் கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்வதோ அல்லது எந்திரத்தனமாக ஜபம் செய்வதோ ஆண்டவரை மகிழ்விக்காது. ஒருத்தர் வார வாரம் தவறாம ஆலயத்துக்கு போகலாம், தவ காலத்துல கடுமையான நோன்பு இருக்கலாம். ஆனா தன் சக மனிதர்கள் மீதோ தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் மீதோ அன்பு காட்டாம மன்னிக்காம கசப்போடு வாழ்ந்தால் அந்த நோன்புகளும் பலிகளும் ஆண்டவருக்கு அருவருப்பானதாகவே இருக்கும். ரொம்ப சரியான பார்வை. உண்மையான மனவருத்தமோ சக மனிதர்கள் மீது காட்டும் இரக்கமுமே உண்மையான நோன்பு மற்றும் பலி என்பதை இந்த வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறது. நிச்சயமாக நம்முடைய ஜபங்களும் நோன்புகளும் நம்ம மனச மாற்றி மத்தவங்க மேல இரக்கம் காட்ட வைக்கலைனா அது வெறும் வெற்று சடங்குதான். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். என்ன அது? ஒரு மனிதன் இப்படி தன் அகந்தைய உடைத்து நொறுங்கிய நெஞ்சத்தோடு கடவுளிடம் திரும்பும்போது அது அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையோட முடிஞ்சிருதா? இல்லையா? இல்ல. இந்த திருப்பாடலின் கடைசி பகுதிக்கு வரலாம். இங்கே ஒரு பெரிய தாவல் இருக்கு, கவனிச்சிங்களா? ஆமா, தாவீது தன்னுடைய சொந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஏன் அவரு சீயோன் எருசலேம் மதில்கள் பத்தி பேச ஆரம்பிக்கிறார்? ஒரு தனி மனிதனின் மனமாற்றத்துக்கும் ஒரு சமூகத்தின் மதில்கள் கட்டப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். தாவீது வெறும் சாதாரண மனிதன் இல்ல, அவர் ஒரு அரசர். ஆமா, ஒரு தேசத்தோட தலைவர். அவருடைய தனிப்பட்ட பாவம் ஒட்டுமொத்த தேசத்தின் ஆன்மீக பாதுகாப்பையும் கடவுளின் ஆசீர்வாதத்தையும் பாதித்துவிட்டது என்பதை அவர் உணர்கிறார். எருசலேமின் மதில்கள் என்பது வெறும் செங்கலாலான சுவர்கள் இல்ல, அது கடவுளின் பாதுகாப்பை குறிக்கும் குறியீடு. ஓ, அதாவது அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல ஒரு சாஃப்ட்வேர் பழுதாகும்போது அது ஒட்டுமொத்த அமைப்பையுமே முடக்கிற மாதிரி ஒரு அரசரோட பாவம் தேசத்தையே முடக்கிடுதுன்னு சொல்றீங்க? அதேதான். இது ரொம்ப அற்புதமான ஒரு இறையியல் உண்மையை காட்டுது. மனிதர்களாகிய நாம் தனித்தனி தீவுகள் இல்ல. ஒரு தனி மனிதனின் சுயநலம், பெருமை மற்றும் பாவம் சமூகத்தின் மதில்களை உடைக்கிறது.
இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா பொருந்தது. இன்று நம் குடும்பங்களிலும் சமூகத்திலும் நாம் காணும் பிரிவினைகள், காயங்கள், சண்டைகள் எல்லாமே எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? தனி மனிதர்கள் கிட்டதான். கண்டிப்பா. ஒரு குடும்பத்துல தந்தை மறைச்சு வச்சிருக்கிற ஒரு கோபமோ இல்ல தாய் மனசுல வச்சிருக்கிற ஒரு கசப்போ அந்த தனி நபரை மட்டும் பாதிக்காது. அது அந்த குடும்பத்தோட ஆன்மீக மற்றும் உளவியல் மதில்களை தகர்த்து அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்போ என் பாவம் எனக்கு மட்டும் உரியதில்ல. நிச்சயமா இல்ல. அது ஏன் குடும்பத்தையும் ஏன் சமூகத்தையும் பாதிக்கும். அந்த காயங்கள் மாற வேண்டுமென்றால் நீ மாறு, அவர் மாறட்டும்னு மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில ஆண்டவரிடம் உண்மையான இதயத்தோடு திரும்ப வேண்டும். அது ரொம்ப ஆழமான உண்மை இது. ஆண்டவரே, நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்ற தனிமனித மனமாற்றம் நிகழும்போது அது ஒரு தொடர் வினையாக மாறி குடும்பங்களை இணைக்கிறது. அப்போதுதான் நமது சமூகத்தின் உடைந்த மதில்கள் மீண்டும் பலமாக கட்டப்படும் என்பதை நேயர்களாகிய நீங்க ஒவ்வொருவரும் உணர்த்தி கொள்ள வேண்டும். முற்றிலும் சரி. எப்போ நாம் உள்ளம் நொறுங்கி கடவுளிடம் திரும்புகிறோமோ அப்போது நாம் செய்யும் ஏற்புடைய பழிகள் கடவுளுக்கு உகந்ததாக மாறுகிறது என்பதை இது விளக்குகிறது. ஆமா, 19வது வசனத்துல தாவீது சொல்றாரு இல்லையா, அப்பொழுது ஏற்புடைய பழி எரிபலி, முழுமையான எரிபலிகளை விரும்புவீர் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. அதாவது மனமாற்றம் நடந்த பிறகு செலுத்தப்படும் சடங்குகளும் பழிகளும் அர்த்தமுள்ளதாக மாறுகின்றன. அதுக்கு முன்னாடி அது வெறும் வியாபாரம். ஆமா. உள்ளம் தூய்மையான பிறகு ஆலயத்துக்கு போவதும் காணிக்கை கொடுப்பதும் நோன்பிருப்பதும் கடவுளை மகிழ்விக்கும் ஒரு கொண்டாட்டமாக மாறுதே தவிர அது ஒரு கடமையாயிருக்காது. அதனாலதான் தனிமனித தூய்மையும் சமூகத்தின் எழுச்சியும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை என்று இந்த வாசகம் நமக்கு வழிகாட்டுகிறது. நிச்சயமா. கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவு சரியாகும் போது மனிதர்களோடு நமக்கு இருக்கிற உறவும் தானாகவே சரியாகிடும். உள்ளம் நொறுங்கி கடவுளிடம் திரும்புவது அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நமது அகந்தை உடையிற அந்த நொடியில தான் கடவுளின் உண்மையான கட்டமைப்பு நம்ம வாழ்க்கையில தொடங்கப்படுது. ஆமா. இந்த ஒரு புரிதல் நம்ம அன்றாட வாழ்க்கையை முழுமையா மாற்றி அமைக்கக்கூடியது. மிக தெளிவான தீவிரமான ஒரு பார்வையை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில சடங்குகளுக்கு பின்னாடி நாம ஒளியாம உண்மையான நொறுங்கிய நெஞ்சத்தோட கடவுளை அணுகணுங்கிறது ரொம்ப அருமையா பதிவாகி இருக்கு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாடம். கடவுள் விரும்பி தங்கும் இடம் ஒரு நொறுங்கிய நெஞ்சம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தோல்விகளையும் உடைந்த உறவுகளையும் வேதனைகளையும் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள்? பல நேரங்களில் நாம் உடைந்து போகும்போது வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். அந்த வலியா மறைக்க நாம பல வெளிவேஷங்களை போடுகிறோம். உண்மைதான். ஆனால் ஒருவேளை நீங்கள் எங்கு உடைந்து போயிருக்கிறீர்களோ, எந்த விரிசலை நினைத்து நீங்கள் வெட்கப்படுகிறீர்களோ அந்த விரிசலின் வழியாகத்தான் கடவுளின் பேரொளி உங்கள் வாழ்வில் நுழைகிறதோ. உங்கள் குறைகளை மறைக்க முயற்சிக்காதீர்கள், அதை கடவுளிடம் ஒப்படையுங்கள். உடைந்த நெஞ்சமே கடவுளின் சிம்மாசனம் என்பதை இன்று சிந்தித்து பாருங்கள். ரொம்ப அழகான சிந்தனை. நமது பலவீனங்களில்தான் கடவுளின் வல்லமை முழுமையாக வெளிப்படுகிறது. அந்த விரிசல்கள்தான் கடவுள் நமக்குள் நுழையும் வாசல். நிச்சயமாக. அப்போ செயல்கள் முக்கியம்தான். ஆனா அந்த செயல்களுக்கு பின்னால் இருக்கிற உள்ளம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. ஒரு நொறுங்கிய தன் குறைகளை உணர்ந்த உள்ளம் இல்லைன்னா நம்ம செய்யற காணிக்கைகளும் பலிகளும் வெறும் வெற்றுச் சடங்குகளா மாறிடும். அதுக்கு எந்த உயிரும் இருக்காது. எக்ஸாக்ட்லி. பரிசேயர் நிறைய செஞ்சார், ஆனா அவர் நெஞ்சம் நொறுங்கல. அகந்தையில வீங்கி இருந்துச்சு. வரித்தண்டுப்பவர் கையில காணிக்கை எதையும் கொண்டு வரல, ஆனா தன்னுடைய நொறுங்கிய நெஞ்சத்தையே ஒரு பெரிய காணிக்கையா கொடுத்தார். அதத்தான் கடவுள் முழுமையா ஏத்துக்கிட்டார். அதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி சடங்குகள் நம்மை கடவுளிடம் கொண்டு செல்லணும். ஆனா அந்த சடங்குகளே நமக்கு பெருமையை கொடுத்துச்சுன்னா அதுவே கடவுளுக்கும் நமக்கும் இடையில ஒரு சுவரா மாறிடும். கண்டிப்பா ஒரு பெரிய சுவரா நின்னுடும். இத நாம தனிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கையில இருந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் கொண்டு வருவோம். இந்த மனநிலை ஒரு தனி மனிதனை மட்டும் பாதிக்கிறதா அல்லது ஒட்டுமொத்த சமூகத்தையும் திரு அவையையும் பாதிக்கிறதா? இத பத்தி அக்டோபர் 2025ல திருத்தந்தை 14ஆம் லியோ தன்னுடைய மறையுரையில ரொம்ப அழகா ஒரு சிந்தனையை கொடுத்திருக்காரு. ஆமா, திருத்தஞ்சர் இது ரொம்ப ஆழமா விளக்கியிருக்கார். அத பத்தி நாம இப்போ பார்க்கலாம். திருத்தந்தையின் பார்வையில் இது வெறும் 2 தனிநபர்களோட பிரச்சனை இல்ல, இது சமூக பிளவுக்கான அடிப்படை காரணம். அவர் சொல்றார், இந்த பரிசேயரும் வரித்தண்டுபவரும் ஒரே ஆலயத்துக்கு ஒன்றாகத்தான் போனாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பும் இல்ல. அவங்க உடலளவுல பக்கத்துல இருந்தாலும் மனதளவுல ரொம்ப தூரமா பிரிந்திருக்கிறார்கள். ஒரே இடத்துல இருந்தாலும் பிரிஞ்சிருக்காங்க. ஆமா, பரிசேயர் தன்னை உயர்ந்தவரா நினைக்கும் போதே அங்கு ஒரு பெரிய சுவரை எழுப்பிடுறார்.
அதாவது அவங்க 2 பேரும் ஒரே பாதையில தான் நடக்கறாங்க, ஆனா சேர்ந்து நடக்கல. ஒரே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற மாதிரி தான், ஆனா ஒருத்தருக்கு ஒருவர் எந்த உணர்வு பூர்வமான தொடர்பும் இல்ல. ரொம்ப சரியான ஒப்பீடு. பரிசேயரோட ஜெபத்தை பத்தி புனித அகஸ்டின் சொன்ன ஒரு கருத்தை திருத்தந்தை இங்க மேற்கோள் காட்டுறார். அதாவது அந்த பரிசேயனோட ஜெபம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கான். கண்ணாடி மாதிரியா? அது எப்படி? அவன் கடவுளை பார்த்து ஜெபிக்க போகல, அந்த கண்ணாடியில தன்னையே பார்த்து நான் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு பர்ஃபெக்ட் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள போயிருக்கான். அவன் முழுவதுமா தன்னுடைய சொந்த ஈகோவால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். அதனால அவனுக்கு கடவுளோடையும் உண்மையான உறவு இல்ல, சக மனிதனோடையும் உறவு இல்ல. அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டான். இத கேட்கும்போது அப்படியே நம்ம இன்றைய நவீன கால சமூகம் தான் என் கண் முன்னாடி வருது. குறிப்பா நம்ம வேலைத்தளங்கள்ல, சமூகத்துல, ஈவன் நம்ம குடும்பங்கள்ல கூட நாம பாக்குற சவால்களை இதோட இணைச்சு பார்க்கலாம். கண்டிப்பா இன்றைய சமூகத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நாம வாழும் சமூகத்துல தங்களை எப்படியாவது உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கிறவங்கள ரொம்ப ஈஸியா குறைத்து மதிப்பிடும் மனநிலை அதிகமா இருக்கு. இந்த இண்டிவிஜுவலிசம், அதாவது நான், எனது வளர்ச்சி, எனது வெற்றி அப்படிங்கிற சுயநலம் மலிந்து காணப்படுது. அந்த பரிசேயன் ஆலயத்துல செஞ்சதைத்தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆபீஸ்லயும் சமூக வலைத்தளங்கள்லயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள மாதிரி சோம்பேறி இல்ல, நான் இவங்கள மாதிரி தப்பு பண்றவன் இல்ல, என்னோட வேலை தான் சிறந்தது அப்படின்னு மற்றவர்களை கீழிறக்கி தன்னை உயர்த்திக்கிற மனநிலை. இது ஒரு வகையான கர்வம்தான். ஆமா, இது ஒரு வகை ஆன்மீக பெருமை மட்டும் இல்ல, சமூகத்தை அழிக்கிற ஒரு விஷயம். ஒருத்தரை குறை சொல்றது மூலமா நாம பர்ஃபெக்ட்னு காட்டிக்க நினைக்கிறது ரொம்ப ஆபத்தான போக்கு. அதனாலதான் திருத்தந்தை தன்னுடைய மறைவுரையில ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றார், நாமும் இந்த வரி தண்டுபவரை போல இருக்க பழகணும். அதாவது நாமே தாழ்த்திக்கணும்னு சொல்றாரு. ஆமா, திறவையிலும் சரி சமூகத்திலும் சரி நாம் ஒருவருக்கொருவர் தேவை என்பதை முழுமையா உணர வேண்டும். நான் மட்டுமே உயர்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனநிலையை விட்டுட்டு நாம் அனைவரும் பலவீனமானவர்கள், நாம் இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை உணரணும். பரஸ்பர அன்பு, ஒருவரை ஒருவர் மனதார செவிமடுத்தல், இணைந்து நடத்தல் ஆகியவை மட்டுமே ஒரு உண்மையான ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். தன்னை உயர்த்தி கொள்பவர்களுக்கு அல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கே கிறிஸ்து சொந்தம் அப்படிங்கறத நாம ஆழமா பதிய வச்சுக்கணும். அந்த பரிசேயன் கண்ணாடி முன்னாடி நின்னா, ஆனா வரி தண்டுபவர் திறந்த வெளியில நின்னார். தன்னுடைய உடைந்த இதயத்தை எந்த பகட்டும் இல்லாம கடவுள்கிட்ட காட்டினார். இதுதான் இன்னைக்கு நமக்கான பாடம். ஆமா, நாம் செய்யும் எந்த ஒரு நல்ல காரியமும், அது ஜபமாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக இருந்தாலும் சரி, அது மற்றவர்களை நேசிக்கவும் கடவுளிடம் நம்மை தாழ்த்தி கொள்ளவும் பயன்படுமே தவிர மற்றவர்களை நியாயம் தீர்க்க பயன்படக்கூடாது. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனைய முன்வைக்க விரும்புகிறேன். இன்று நீங்கள் உங்களையே சற்று திரும்பி பாருங்கள். உங்கள் ஆன்மீக பயணம் மற்றவர்களை பிரித்துப் பார்க்கும் சுவர்களை எழுப்புகிறதா, அல்லது அனைவரையும் அரவணைக்கும் பாலங்களை கட்டுகிறதா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. நீங்கள் ஜெபிக்கும் போது கண்ணாடியில் உங்களை பார்த்து பெருமைப்படுகிறீர்களா, அல்லது திறந்த ஜன்னல் வழியாக கடவுளையும் சக மனிதர்களையும் பார்த்து இரக்கம் தேடுகிறீர்களா? கொஞ்சம் அமைதியா சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரையுங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும்
செலுத்தியருளும் பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி முறையான பலிகளை விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல,